ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 7ஆம் நாள் செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை துவிதியை திதி. இன்று முழுவதும் மதியம் 2:17 மணி வரைக்கும் அஸ்த நட்சத்திரம், பிறகு சித்திரை நட்சத்திரங்க. இன்று செவ்வாய்க்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேர்ந்து வரதுனால முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புன்னு உங்களை தேடி வரும். இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று ரொம்ப நாளா ஒரு வேலை தேடிட்டு இருந்தோம், சரிங்களா? அந்த வேலை கிடைப்பதற்கான சூழல்கள் இன்று அமையும். உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்று செலவுகள் அதிகமா இருக்கு. எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களை சேரும். எதிரிகளுடைய தொல்லைகள் அடங்கும். சில நபர்களுக்கு எதிரிகள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, அதுல பாத்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக 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 சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், உங்களுடைய தாயின் மீது ஒரு பாசம், தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க. தொழில் அந்த முன்னேற்றம் அடைகிறதுக்காக என்னென்ன பண்ணுமோ அதை சார்ந்த நபர்களை போய் மீட் பண்ணி பேசுறது, அதற்காகவே இன்னைக்கு முழுவதுமே செலவு பண்ணீங்க. பயணங்கள் இருக்கின்றது இன்னைக்கு. அதே நேரத்துல தாயின் மீது அதிகப்படியான பாசமும் வரும். வாகனம் வாங்குவதற்கான சூழல்கள் எல்லாமே வரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகளின் மூலமாகவே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசு சார்ந்த ஒரு வேலைக்காக சில முயற்சிகள் எல்லாம் பண்ணீங்க, அதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும். தன்னம்பிக்கைய தைரியமா எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள், தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள், ஒரு இடத்துல இன்னைக்கு போய் வேலைக்கு சேர்றீங்க, ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில இன்னைக்கு சைன் பண்ணுவீங்க, சரிங்களா? இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே பழைய கடன்களை வசூல் செய்யக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான நாள். அதே நேரத்தில் எதிர்பாராத சிறு சிறு பிரச்சனைகள், தொந்தரவுகள் எல்லாமே வரும். இன்று ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. எதனால அப்படின்னா, ஏதாவது நம்ம ஒன்று பேச போய் குடும்ப நபர்களே வச்சுக்கோங்களேன், குடும்ப நபர்களே அதை வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? அப்போ ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு, நண்பர்கள் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத ஒரு தனவரவு இன்னைக்கு இருக்கு. நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க, சரிங்களா? இன்னைக்கு திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு இறங்குவீங்க. திருமணம் சார்ந்த விஷயத்துல நல்ல தகவல் உங்களை தேடி வரும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் அதிகமா இருக்கு, விரயங்கள் அதிகமா இருக்கு, செலவுகளும் அதிகமா இருக்கு. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கின்றது இன்னைக்கு. அப்போ செலவுகள் பண்றப்போ எது வேணும் எது வேணாம் ரொம்ப கவனமா பார்த்து நீங்க செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்காத ஒரு நிலை இன்னைக்கு வந்துடும், சரிங்களா? பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சில நபர்கள் வேற ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம். என்னன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்துன்னா கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கும். அந்த பக்கத்துல இருந்து ஒரு பிரான்ச் ஒன்று இருக்கு, அப்போ அந்த பக்கம் நம்ம டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம். இப்படி சில ஐடியாக்கள் இறங்குவீங்க. இன்று உங்களுடைய மனதுக்கு பிடித்தவர், காதலனோ காதலியோ உங்களை தேடி பேசுவார். அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீங்க நடந்துக்குவீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்கள் இன்று தொழில் சார்ந்த ஒரு விஷயம், தொழிலுக்காக சில விஷயம், இது எல்லாமே நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், வீட்லையும் சரிதான், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு நாள். தன்னம்பிக்கையா தைரியமா சில வேலைகள், சில முயற்சிகள் பண்ணுவீங்க. தாயின் மீது அதீத பாசம் இன்று வெளிப்படும். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், தந்தையின் மூலமாக, தந்தையின் சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க. அரசாங்கத்தினுடைய ஆதரவான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை உயரும். தைரியமா சில வேலைகள் எல்லாமே பார்ப்பீங்க. அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் மனசுல ரொம்ப சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, ஏதாவது குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு, ஓகேங்களா? எதனால வச்சுக்கோங்க, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால சதய நட்சத்திரக்காரங்க ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவீங்க. அப்போ
ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒருத்தரை போய் முக்கியமாக மீட் பண்ணி பேசணுமா, அதை மதியத்துக்கு மேலே, அதாவது ஒரு ஈவினிங் மேலே வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? எதனாலன்னா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஈவினிங் வரைக்குமே சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சின் மூலமாகவே சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அப்போ பிசினஸ் சம்பந்தமான ஒரு டீலிங் ஒன்று இருக்குது, அதை போய் இன்னைக்கு பேசலாமா? தயவு செய்து இன்னைக்கு சதய நட்சத்திரக்காரர்கள் பேச வேணாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சந்திராசம் இருக்கு. அப்போ எப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஈவினிங் மேலே, அப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலையிலேயே உங்களுடைய வேலைகள் எல்லாமே முடிச்சுக்கோங்க. ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று கூட்டு தொழிலில் லாபம். நண்பர்கள் வந்து உங்களை தேடி வந்து உதவிகள் பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களை தேடி வந்து உதவிகள் பண்ணுவாங்க. மனதில் சந்தோஷம், மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி, எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால எப்போ ஈவினிங்க்கு அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் ஆரம்பிக்கிறது. அப்போ இன்னைக்கு காலையில என்னென்ன வேலைகள் முடிக்கணுமோ, முக்கியமா மீட்டிங், அது பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மதியத்துக்குள்ளது முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.